ஹலோ குட்டி சுட்டீஸ், நான் உங்க மது. இன்னைக்கு நம்ம கர்சிவ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு நம்ம ஆல்ஃபபெட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டரை தான் எப்படி ஸ்டைலாக எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்போது ஆல்ஃபபெட்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாத்துக்குமே தெரியும். என்னது? ஏ. எல்லாரும் சவுண்டாக சொல்லலாமா? ஏ. இப்போது அந்த ஏவை நம்ம எப்படி மாடலாக எழுத போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய டாஸ்க். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயுமே பென்ல ரைட் பண்றதுக்கு முன்னாடி பென்சில்ல எழுதி நம்ம பழகிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பென்சில்ல நம்ம நார்மலா ஒரு ஏவை எப்படி போடுவோம் அப்படி போட்டு பார்த்துக்கணும். அப்படி போட்டா அது நார்மல் ஏ. அதுக்கு நம்ம ஸ்டைல் எதுவுமே ஆட் பண்ணல. அப்போ இது கர்சிவ் ரைட்டிங் கிடையாது. இப்போ ஸ்டைலா வேணும்னா நம்ம ஒரு ஏவை எப்படிலாம் போடணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் தேர்ட் லைன்லேருந்து ஃபர்ஸ்ட் லைனுக்கு கீழே இருந்து மேலே ஒரு லைன் போட்டு பார்க்கணும். அந்த லைனை போக போக கொஞ்சம் வளைச்சி வளைச்சி போட்டு பார்க்கணும். அப்படி நம்ம வளைச்சி வளைச்சி போடும்போது கர்சிவ்க்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இதை ஒரு 5 to 10 டைம்ஸ் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இப்போ ஏ ஸ்மால் லெட்டர் ஏ போடுற மாதிரி பாதியிலே நிறுத்திக்கணும். ஓகேவா? இதுவும் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? நம்ம ஆல்ஃபபெட் எழுதுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இது முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக யூ ஷேப்பில் போட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லாஸ்ட் லைன் வரைக்கும் கொண்டு போகணும். ஓகேவா? தேர்ட் லைனில் யூ போடுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் லைன் வரைக்கும் கொண்டு போகணும். ஒவ்வொரு லெட்டரையுமே ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கையுமே நீங்கள் எப்பயுமே 5 to 10 டைம்ஸ் போட்டு பாருங்கள். இப்போ இந்த மூணையும் நம்ம அழகாக போட்டுட்டோம்னாலே அழகாக நான் போடுற மாதிரி அப்படியே கீழேருந்து ஏவை கொண்டு போய் போட்டுடலாம். இதோட நம்ம ஸ்மால் லெட்டர் ஏவையும் சேர்த்து போட்டுடலாம். ஓகேவா? இப்போ ஏ முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த ஏவை அகைன் அண்ட் அகைன் என்ன பண்ணணும்? போட்டு பார்க்கணும். திருப்பி திருப்பி ரைட் பண்ணி பார்த்தாதான் நமக்கு அது கரெக்டாக வரும். ஒரே ஒரு தடவை மட்டும் எழுதிட்டு விட்டுறக்கூடாது. ஓகேவா? இப்போ நம்ம ஸ்மால் லெட்டர் ஏவையும் கேப்ஸ் லெட்டர் ஏவையும் சேர்த்து எழுதணும். சேர்த்து எழுதும்போது கரெக்டாக வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? பெண்ணை வச்சு ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான். முடிஞ்சா? ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இவ்வளோதான் கர்சிவ் லெட்டர் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு படிக்கிறதுக்கு சொல்லி தரணும்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு என்னோட நேமை கர்சிவ்ல அழகா எழுதியிருக்கேன். இந்த மாதிரி உங்க நேமையும் நான் எழுதி காட்டணும் அப்படின்னா உங்க நேமையும் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்க நேமையும் எழுதி காட்டுவேன். ஓகேவா? பாய் குட்டீஸ்.